கோவில் கட்டுவது என்பதே ஒரு பிசினஸ். நான் விளையாட்டுக்கு சொல்லல, வேற எந்த பிசினஸ்ல இல்லாத அளவுக்கு அதிகமான வருமானத்தை ஈட்டி தருகிற பிசினஸ் கோவில் பிசினஸ். திருப்பதி கோவிலுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட வேற எந்த பிசினஸ்ல வருமானம் இருக்கிறது சொல்லுங்க. அதுக்கு என்ன வரவு செலவு கணக்கு? திருப்பதியை போய் கொட்டு என்று கொட்டுகிறார்களே, ஐயப்பன் கோவிலில் கொண்டு போய் கொட்டுகிறார்களே, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, சின்ன கோவில். நீ இந்த ஊர்ல நீங்க திட்டமிட்டு ஒரு இடத்தை பிடித்து ஒரு சின்ன கோவிலை ஒரு தெருமுனையில கட்டுங்கள், 10 வருடத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளாக மாறுகிறீர்கள் பாருங்க. அது எவ்வளவு பெரிய பிசினஸ். இதுக்கு நீங்க போய் மார்க்கெட்டிங் ஆள்லாம் தேட வேண்டியதில்லை. ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப நாம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. அதனால்தான் திராவிடர் கழகம் அதிலிருந்து முற்றாக விலகி நிற்கிறது. எப்படி நீ முருகனை தனியா பிரித்து எடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். தமிழ் கடவுள் ஒரு காலத்தில் தமிழ் கடவுள் இருந்திருக்கலாம், வரலாறு இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் கடவுளான முருகனை எப்படி இந்த சனாதன சக்திகளின் கோரப்பிடியில் இருந்து தனித்து பிரித்து விடுவிக்க முடியும்? விநாயகன் முருகனுக்கு அண்ணன் என்றால் நிச்சயமாக அவனும் தமிழ் கடவுளாகத்தான் இருக்க வேண்டும். இதுவரையில் ஏன் விநாயகனை நாம் கடவுள், தமிழ் கடவுள் என்று சொல்லவில்லை? என்னவோ இது கட்டுக்கதை இருக்கிறது. 2 பேர் அண்ணன் தம்பி மாம்பழத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அதுதான் அந்த கதையை சொன்னார். 2 பேர் அண்ணன் தம்பி, ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க. அவருக்கு 2 மனைவியா 3 மனைவியா இருந்தாலும் கூட 2 பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். 2 பேரும், ஒருவன் தமிழ் கடவுள், இன்னொருவன் இந்தி கடவுளா? எப்படி இருக்க முடியும்? ஏன் இதுவரையில் விநாயகனை தமிழ் கடவுள் என்று நாமும் சொல்லவில்லை, அவர்களும் சொல்லவில்லை? தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா? எல்லாம் ஓட்டுக்காக. அப்படி அந்த வலைக்குள்ள போனால் கூட, அந்த அடிப்படையில் நாம் போனால் கூட அவர்களின் வலையில் சிக்கிக்கொள்வோம். நாங்கள் தமிழ் கடவுள் முருகனை கும்பிடுறோம் அப்படின்னு போனா கூட, குலதெய்வ வழிபாடு கூட அப்படிதான் கொண்டு போய் விடுகிறது. இப்ப எல்லாம் குலதெய்வ வழிபாட்டையே பெருந்தெய்வ வழிபாடா மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கங்கே போனால் அந்த குலசாமிகளுக்கான கோவில்களில் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ராமாயண கதை அல்லது மகாபாரத கதை உள்ள சிற்பங்களை வடிக்கிறாங்க. அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த பண்பாட்டுக்கும் அந்த வாழ்க்கை முறைக்கும் வழிபாட்டு முறைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒருத்தனுக்கு பேர் குரண்டின்னு வச்சிருக்கிறான். என்னடா குரண்டின்னா அது சாமி பேருங்கிறான். மதுரையில் நிறைய பேர் அப்படிதான் பாவாடைன்னு பேர் வைக்கிறாங்கன்னா, பாவாடைன்னா நான் கொடுத்துற உடையின் பெயர் இல்லை, அது குல தெய்வத்தின் பெயர். அதனால பாவாடைன்னு பேர் வைக்கிறாங்க, சாமி பெயர்னு. அந்த குலதெய்வத்திற்கும் இவர்கள் சொல்லுகிற புராண கதைகளில் வருகிற பெருந்தெய்வ வழிபாட்டு முறைக்கும் தொடர்பு உண்டா என்றால் தொடர்பு கிடையாது. தொடர்பு படுத்துகிறார்கள். இந்துக்கள் என்கிற ஒற்றை சொல்லுக்குள்ளே இன்றைக்கு சனாதன சக்திகள் எல்லோரையும் மாய்மாலம் செய்து மயக்கி தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்து கிடத்தி இருக்கிறார்கள், அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்.